வெல்கம் டு ரேக்கி கிளாஸஸ். இது வந்து கிளாஸ் 3. ஆல்ரெடி நம்ம வந்து 2 கிளாஸஸ் முடிச்சிருக்கோம். அதில் வந்துட்டு நம்ம பார்த்ததெல்லாம் ஓன்லி இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு சக்ராஸ் எல்லாம் எந்தெந்த பிளேசஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆக்சுவலாக சக்ராஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாடி நம்ம உடம்பில் நரம்பு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நாடிகள் அப்படி 72,000 நாடி இருக்குது. நாடி வந்து கண்ணுக்கு தெரியுமானா தெரியாது. ஏன்னா அது வந்து உயிர் சக்தி போகிற சேனல்ஸ். அது வந்து கண்ணுக்கு தெரியாது. பட் ஆனால் அது வந்து அந்த நாடிகள் முக்கியமாக ஒரு ஜங்ஷனில் ஒவ்வொரு இடத்துல வந்து ஜாயின் ஆகும். அந்த முக்கியமான ஜங்ஷன்ஸ் தான் சக்ராஸ். இந்த சக்ராஸில் வந்துட்டு உங்களுக்கு அந்த உயிர் சக்தி என்றது தேங்கினாலோ இல்லை தடைப்பட்டாலோ உங்களுக்கு என்ன ஆகும்னா நோய் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம எப்படி அது அந்த மாதிரி தடைப்படுது அப்படின்னா, அதுக்கு காரணமும் வந்து வேறு யாரோ கிடையாது, நாம் கோவப்படுறோம், திடீர்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறோம், வெறுப்பாக இருக்கிறோம். இது எல்லாமே தான் வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த உயிர் சக்தியை தடைப்படுத்தும். இது நாடியில் இருக்கிற அந்த பிளாக்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சக்ரா தியானம் பண்ணணும், சக்ராவை ஹீல் பண்ணணும். அதுக்கும் முன்னாடி அந்த நாடியை நம்ம சுத்தப்படுத்தணும். ஸோ அதுதான் நாடி சுத்தி அப்படின்னு. அதில் இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போனால் தான் அந்த மெயின் ஜங்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், கிளியர் ஆகும். ஸோ நாடி சுத்தி எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டாலே ஃபுல்லாக நிறைய வீடியோஸ் வரும். பட் ஆனால் நான் சொல்கிறது கொஞ்சம் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் பண்ணணும். ஏதோ உட்காந்துட்டு ஜஸ்ட் ஒரு 4-5 தடவை வந்துட்டு நான் வலது பக்கம் மூச்சு இழுக்கணும், இடது பக்கமாக வெளியே விடணும், திரும்ப விட்ட இடத்துலேருந்து திரும்ப இழுக்கணும், அதர் சைடு விடணும். இதுதான் வந்து நாடி சுத்தி. இப்போது இதில் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் கை இருக்கு இல்லையா, அந்த கையுடைய அந்த ஆள்காட்டி விரல் அண்டு நடு விரலை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நார்மலாக கொஞ்சம் பேர் இந்த ஆக்னேய சக்கரத்தில் வச்சுடுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும், மடக்கிடுங்க. அந்த 2 விரலையும் மடக்கிட்டு இந்த கட்டை விரலை கீழே வச்சுட்டிங்கன்னா அந்த இடம் வந்து அது வந்து ஒரு முத்ரா. அது ஆக்சுவலாக அந்த இடம் அந்த லங்ஸ் இருக்கிற இடம். அதை கொஞ்சம் லைட்டாக மடக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த கட்டை விரலையும் யூஸ் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எங்கே மூச்சை உள்ளே இழுக்கிறீங்களோ, இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் இடது பக்கமாக மூச்சை நல்லா உள்ளே இழுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், வலது பக்கமாக திரும்ப அதை அடைச்சிட்டு வலது பக்கமாக வெளியே விடணும். வெளியே விட்ட இடத்துலேருந்து திரும்ப மூச்சை என்ன பண்ணணும், உள்ளே இழுக்கணும், இடது பக்கமாக வெளியே விடணும். இந்த வந்துட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணணும் டெய்லி. எதனால் பண்ணணும்னு நாடி சுற்றி வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய பாடி எதில் மேக இருக்குது, செல்ஸ் இல்லையா. அந்த செல்ஸில் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்துட்டு பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சாப்பிட்றோம், அந்த ஃபுட்டு வந்துட்டு ஆக்சிஜனோடு சேர்ந்து ரெஸ்பிரேஷன் ஆகிட்டு நமக்கு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அந்த மாதிரி எனர்ஜியாக வர்றப்போ அந்த எனர்ஜி தான் நம்மளுடைய செல்லுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வேணும். அது இருந்தால் தான் அந்த செல்ஸை வந்து தன்னை தானே ரெனியூவல் பண்ணிக்கும். எல்லா வேலையுமே அதால் பண்ண முடியும். ஸோ அந்த எனர்ஜி வேணும்னா நமக்கு ஆக்சிஜன் வேணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம உடம்புல நல்லா எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னா நாம் நல்லா இந்த பிராண வாழ்வை உள்ளே இழுத்து லங்ஸ் ஃபுல்லாக நிறைய வச்சு கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணணும். இது வந்து கொஞ்சம் பேருக்கு அதை வலது பக்கமாக இழுக்கிறீங்க, ஹோல்டு பண்ண முடியல, நிறுத்தி வைக்க முடியல மூச்சை அப்படின்னா பரவாயில்ல. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மலாகவே விட்டுடுங்க. ஆனால் நீங்கள் விடுறப்போ நீங்கள் உள்ளே இழுக்கிறீங்க இல்லையா, அந்த மூச்சை விட கொஞ்சம் ஸ்லோவாக விடணும். அவ்வளோதான். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுவும் என்னால் ஸ்லோவாக முடியலன்னா ஓகே பரவாயில்ல, இப்படியே கூட நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் நார்மலாகவே நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் உள்ளே நிறுத்தி வைக்கிறது, அந்த நிறுத்தி வைக்கிற அந்த டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அந்த சமயத்தில் தான் வந்துட்டு எனர்ஜி ரொம்ப அதிக அளவில் உங்களுக்கு உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். இதில் வந்து இந்த கிரியா யோகாலாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கிரியா யோகாவில் ஒவ்வொரு சக்கராலையும் போயிட்டு மூச்சை வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலான எனர்ஜி கிடைச்சிடும். அதை தாங்குகிற சக்தி கூட நம்ம உடம்புக்கு இருக்குமான்னு தெரியாது.
அதுக்குனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம உடம்ப எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் அந்த கிரியா யோகமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது எப்படி கிளியர் பண்ணணும்னா அதோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நாடி சுற்றி தான். நீங்கள் என்ன பண்ணணும், நாடியை தான் சுத்தப்படுத்தணும். அதில் ஏதோ பிளாக்கேஜஸ் எல்லாம் இருக்குதுன்னு வைங்களேன், அதெல்லாம் நீங்கள் சுத்தப்படுத்தாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த கிரியா யோகமெல்லாம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் தியானம் பண்ணணுன்னாலும் சரி, ரேக்கி பண்ணணுன்னாலும் சரி, நீங்கள் நாடி சுற்றி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஜஸ்ட்டு சிம்பிளாக கூட பண்ணுங்க. இன்னும் ஆரம்பத்தில் இதெல்லாம் பண்ணி எனக்கு ப்ராக்டிஸே இல்லைன்றவங்க ஜஸ்ட்டு வலது பக்கமாக மூச்சை உள்ளே இழுங்க, இடது பக்கமாக வெளியே விடுங்க, திரும்ப இடது பக்கமாக உள்ளே இழுங்க, வலது பக்கமாக வெளியே விடுங்க. இந்த மட்டும். ஆனால் கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ், மினிமம் 15 மினிட்ஸ் பண்ணணும். நீங்கள் எனி டைம் பண்ணலாம், பட் ஆனால் கண்டிப்பாக டெய்லி பண்ணணும். அதை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் தான் என்ன ஆகும்னா உங்கள் உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம், இந்த பிளாக்கேஜஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் உடம்பு ஓரளவுக்கு நல்லா ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சுனாலே உங்களால் தியானம் பண்ண முடியும். நல்லா அந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்க முடியும். எல்லாமே வந்தால் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல கிளியர் பண்ணிக்கணும். உங்களுடைய சக்ராஸை நீங்கள் ஹீல் பண்ணணுன்னா கூட என்ன வேணும், நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தி வேணும். அது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் நாடியெல்லாம் கரெக்டாக கிளியராக வச்சுருக்கணும். அதை சுத்தப்படுத்தணும். அதை சுத்தப்படுத்தினா தான் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். எதுவுமே இல்லாமல் சும்மா ஜஸ்ட் நீங்கள் கை எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த சக்கரா மேலே வச்சுட்டா உடனே ஹீலிங் ஆகிடுமா, ரேக்கி வந்துடுமா, அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, கண்டிப்பாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது நாடி சுற்றி. டெய்லி மார்னிங் பண்ணால் ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றில் பண்ணுறது இன்னும் ரொம்ப வெறும் வயிற்றில் தான் ஆக்சுவலாக பண்ணணும். ஓகேவா? மேக்ஸிமம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பண்ணாதீங்க. மார்னிங்கில் எழுந்திரிச்சு நாடி சுற்றி பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டு. 15 மினிட்ஸ் அலாரம் வச்சுட்டு அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக, அதாவது ஃபாஸ்ட்டாலாம் உள்ளே இழுக்காமல் மெதுவாக. அந்த ரேஷியோ எப்படி தெரியுமா, உள்ளே இழுக்கிற மூச்சு அண்ட் வெளியே விடுற மூச்சுடைய ரேஷியோ நார்மலாக ஹோல்டும் பண்ணுவாங்க. நிஜமாக ஒரு நாடி சுற்றி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை ஃபஸ்ட்டு உள்ளே இழுத்துடுவாங்க. உள்ளே ஒரு மூக்கு வழியாக உள்ளே இழுக்கிறாங்களா, அது ஒரு 2 செகண்ட் இழுக்கிறாங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணுவாங்க. எவ்வளோன்னா 1:4:4 ரேஷியோவில். என்னது இது 1:4:4ன்னா, ஒரு நிமிஷத்துக்கு அவங்க உள்ளே இழுக்கிறாங்க அப்படின்னா 4 நிமிஷம் ஹோல்டு பண்ணி 4 நிமிஷம் ஸ்லோவாக விடுறாங்கன்னு அர்த்தம். இது நிமிஷம்தான் கணக்கு இல்லை, நீங்கள் செகண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு செகண்டில் அவங்க உள்ளே இழுக்கிறாங்க அப்படின்னா 4 செகண்ட் உள்ளே ஹோல்டு பண்ணி 4 செகண்ட் ஸ்லோவாக வெளியே விடணும். இதுதான் அதோடைய கரெக்டான ரேஷியோ. ஆனால் அது எடுத்தவுடனே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது வரைக்கும் நாடி சுற்றி நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னா அது ட்ரை பண்ண வேணாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் ஹோல்டு பண்ணிவிட்டு வெளியே விடுறீங்க தெரியுமா, அந்த மூச்சை நீங்கள் வெளியே விடுறப்போ இம்மிடியேட்டாக நீங்கள் இழுக்கணும் அப்படின்னு தோணிச்சனாவே உங்களுக்கு அது கரெக்டாக வரலைன்னு அர்த்தம். ஸோ அது வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1:1:1 அப்படி ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் இழுக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிவிட்டு வெளியே விட்டுடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறத, ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் ஹோல்டே பண்ணாமல் விடுவாங்க. அது கூட கொஞ்சம் நேரம் கூட என்னால் வைக்க முடியாதுன்றவங்க ஓகே விட்டுடலாம். பட் ஆனால் கரெக்டாக நீங்கள் பண்ணணும் நாடி சுற்றி அப்படின்னா, நிஜமாகவே அந்த பிளாக்ஸ் எல்லாமே கிளியர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் 1:4:4 பண்ணணும். பட் ஆரம்பத்துலேயே நீங்கள் அதை ட்ரை பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் 1:1:1, அதாவது அந்த கால இடைவெளின்றது கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இழுக்கிறது எவ்வளோ நேரம் இழுக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணுங்கள், அவ்வளோ நேரம் விட்டுடுங்க. ஜஸ்ட்டு இதுக்கெல்லாம் நீங்கள் கணக்கெல்லாம் வைக்க வேணாம். நீங்களே ப்ராக்டிஸ் பண்ண அது வந்துடும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் நாடி சுற்றி பண்ணுறது இப்படி தான். இதை மாதிரி நீங்கள் 15 மினிட்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக அந்த சக்ராஸ் எல்லாம் என்ன ஆகும்னா, இது நீங்கள் பண்ணவே உங்களுக்கு நிறைய சேஞ்சஸே தெரியும். இது ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெடிடேஷன், சக்ரா தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த நாடி சுற்றி நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். 15 மினிட்ஸ், மினிமம் 15 மினிட்ஸ் ஆகுது கண்டிப்பாக பண்ணணும். அதை அலாரம் செட் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு பண்ணணும். கரெக்டாக 21 டேஸ் முடிச்சுட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் எப்போவுமே நாடி சுற்றி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்மளுடைய உடம்பில் இருக்கிற டாக்ஸின்ஸு, பிளாக்கேஜஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு
ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். அது வந்து நாடி சுத்தி தான். ஆனால் இதோடைய என்ன சொல்ல, இந்த நாடி சுத்தியுடைய சீக்ரெட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து நார்மலாக நாடி சுத்தி பண்ணால் நல்லதுன்றதால அதை பற்றி நம்ம புரிஞ்சிக்காமலே நாம் விட்டுடுறோம். ஏதோ ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நம்ம மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு விட்டுடுறோம். கிரியாயோகம் பண்ணணும் அப்படின்னா இந்த கிரியா அப்படின்ற விஷயம் கிரியா யோகத்தில் வந்துட்டு ஒவ்வொரு சக்கராலையும் போயிட்டு மூச்சை ஹோல்டு பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஹோல்டு பண்ணுறப்போ ரொம்ப அதிகமான எனர்ஜின்றது நம்ம உடலுக்கு கிடைக்கும். அது தாங்குகிற சக்தி நம்ம உடம்புக்கு வேணும். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் கிரியா யோகான்றது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுற பயிற்சி தான் இந்த நாடி சுத்தி. அதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளியர் பண்ணிக்கிறீங்க. நார்மலாக நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதத்தால் ஆயிருக்கு. அது வந்து எல்லாருக்குமே தெரியும், பஞ்சபூதத்தால் தான் நம்ம உடம்பு ஆயிருக்குன்ட்டு. அந்த பஞ்சபூத உடம்பை வந்து ஒளி உடம்பாக மாற்றுறது. ஒளி உடம்புன்னா ஒரு கடவுள் எப்படி இருப்பார், ஒளி உருவத்தில் தானே இருப்பார். ஸோ ஒளி அப்படின்னா என்ன, ஆக்சுவலாக எனர்ஜி தானே. ஸோ அந்த எனர்ஜி நான் சொன்னேன் இல்லையா, அந்த செல்ஸில் மைட்டோகாண்ட்ரியாவில் எனர்ஜி லெவல்ன்றது ரொம்ப அதிகமாச்சுன்னா அந்த ஒவ்வொரு செல்லுமே, நம்ம எவ்வளோ செல்ஸ் இருக்கும் நம்ம உடம்புல, எல்லா செல்ஸுமே ஒரு லைட் மாதிரி பிரகாசமாக இருந்ததுன்னா நம்ம உடம்பே என்ன ஆகும், ஒளி உடம்பாக மாறிடுமா. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி தான் இதை வந்துட்டு கிரியா பயிற்சின்னு சொல்லுவாங்க. அதோடைய முக்கியமான பேசிக் நாடி சுற்றி கிட்டத்தட்ட 1 இயராவது பண்ண சொல்லுவாங்க. பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் ஒரு சில பிராணாயாமெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிரியா யோக பயிற்சியவே பண்ண சொல்லுவாங்க. ஸோ நாம் அந்த சாப்டர் போகலை, நாம் வந்து நாடி சுத்தியுடைய இம்பார்ட்டன்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முடிஞ்சால் ஹோல்டு பண்ண நீங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரேஷியோ வந்துடும். 1:4 முடியலைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டிங்கன்னா 1:2 ரேஷியோக்காவது உங்களால் பண்ணிட முடியும். ஸோ இதை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற மெடிடேஷன், சக்ரா தியானமெல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கே வந்துட்டு நல்லா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ரேக்கி பிரபஞ்ச சக்தியை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், எல்லாமே நம்ம பக்கத்தில் இருக்குதான். அதுக்கு வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு என்ன வேணும், அதை கிரகிச்சிக்கிற ஒரு தன்மை வேணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ண சொல்கிறது. ஸோ நாடி சுத்தி கண்டிப்பாக பண்ணணும், அது ஃபஸ்ட்டு. அடுத்தது மெடிடேஷன் வந்துட்டு நீங்கள் இது பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணுங்கள், ஒரு 15 மினிட்ஸுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். நார்மல் மெடிடேஷன், சக்ரா தியானம் கூட வேணாம், நார்மலான மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, வெறும் 5 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் உட்காந்துட்டு ஜஸ்ட்டு உங்களுடைய மூச்சை மட்டும் கவனிங்க. வேறு எதுவுமே பண்ண வேணாம், உங்களுடைய மூச்சை மட்டும் கவனிங்க. நார்மல் ப்ரீத். இப்போ நீங்கள் பண்ணீங்க இல்லையா, நாடி சுத்தி கிடையாது, அது நான் மெடிடேஷன் நான் சொல்கிறது. இது வந்து ஃபுல் சும்மா ஜஸ்ட் பேசிக்கு உக்காந்துட்டு நீங்கள் என்ன நீங்கள் அந்த எப்படி உட்காருவீங்க, எப்படி வேணாலும் உங்களுடைய பொசிஷன். நீங்கள் வந்து கீழே உட்காரலாம், இல்லை உங்களுக்கு கால் வலிக்கும் அப்படின்னா சேரில் உட்காரலாம். எப்படி இருந்தாலுமே அந்த முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அது வந்து நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படியாவது உட்காருங்க, பட் ஆனால் நேராக இருக்கணும். அதுவும் உங்களுடைய அந்த கழுத்து பகுதி, முதுகு தண்டு நேராக நிற்கிற மாதிரி இருக்கணும். அதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதை நேராக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய நார்மல் ப்ரீத்தை கவனிங்க. வெறும் நார்மல் ப்ரீத்தை கவனிங்க, அவ்வளோதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் 6, அடுத்த நாள் 7 மினிட்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷத்தையும் கிராஜுவலாக ஏற்றிக்கிட்டே போங்க. அது வந்து ரொம்ப பெஸ்ட். ஆக்சுவலாக மெடிடேஷன் வந்துட்டு உங்களுடைய ஏஜ் எவ்வளவு அத்தனை மினிட்ஸ் வந்து பண்ணணும். 25 இயர்ஸ் உங்களுக்கு அப்படின்னா 25 மினிட்ஸ் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு பிரபஞ்ச சக்தியை நம்மளால் உள்ளே இருக்க முடியும். சரி, பிரபஞ்ச சக்தி எதனால் வந்து எப்போ வரும் தெரியுமா உங்களுக்கு? எப்போ நம்மளுடைய மனசு வந்து எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் சூன்யமாக ஆகுதோ அந்த நிமிஷத்தில் பிரபஞ்ச சக்தி ரொம்ப ஒரு வெள்ளம் மாதிரி வந்து நம்மளுடைய சகஸ்கார சக்கரத்தில் இறங்கும். அதை நாமளே ஃபீல் பண்ண முடியும். அந்த ஒரு ஸ்டேஜ் வரப்போ உங்களுக்கே தெரியும், ரொம்ப டீப்பாக இருக்கிற மாதிரி. அந்த சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மனசு வந்து அலைப்பாயாமல் இருக்கும். அந்த ஒரு ஸ்டேஜ் வரணுன்னா நீங்கள் எடுத்த உடனே, நான் உட்காந்த உடனே எனக்கு வந்துட்டு அப்படியே ஒரு தியானி மாதிரி ஆயிடுவீங்க அப்படிலாம் கிடையாது.
மனசு அங்கங்கே அலப்பாய தான் செய்யும், அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. பட் நான் வந்து இப்போ 5 மினிட்ஸ் தான் நீங்கள் உட்கார போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வைங்களேன். 5 மினிட்ஸ் தான். அந்த 5 மினிட்ஸில் உங்களால் உங்களுடைய மூச்சு, உங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மூச்சு கூட உள்ளே போகக்கூடாது, வெளியே வரக்கூடாது. இந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. உட்காரப்பவே செட் பண்ணிவிடுங்க. நான் வந்து ரொம்ப நேரம்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மெடிடேஷன் பண்ண போகிறது கிடையாது. நான் பண்ண போகிறது ஒன்லி 5 மினிட்ஸ் தான். அந்த 5 மினிட்ஸ் நான் வந்து ஹானஸ்ட்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு உட்காருங்க. இப்போது அதே மாதிரி நீங்கள் நாடி சுற்றி பண்ணுறீங்க தெரியுமா, அது பண்ணுறப்போ கூட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கிறப்போ அந்த லங்ஸு நீங்கள் வந்து வலது பக்கமாக மூச்சை இழுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வலது பக்கம் லங்ஸ் வந்துட்டு நல்லா விரிஞ்சிட்டு பெருசாகிட்டு அதுக்கப்புறம் இடது பக்கம்லாம் ஃபில் ஆகும் காற்று. அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். சும்மா நீங்கள் மனசை வந்து வேறு எங்கேயோ அலைப்பாய விட்டுட்டு நீங்கள் நாடி சுற்றி பண்ணக்கூடாது. அதை கவனிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணுறப்பவே உங்களுக்கு அந்த எனர்ஜி இது கூட தெரிய ஆரம்பிக்கும். ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹோல்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்லோவாக விடுங்க. அது விடுறப்போ மெல்லமாக அந்த லங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத கவனிக்கணும், அதை அப்சர்வ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாடி சுற்றி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையோ நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு ஏதோ ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த கை அந்த கை மாற்றி பண்ணுறது நாடி சுற்றி கிடையாது. அது கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணி பண்ணுங்க. அது அதே மாதிரி இந்த மெடிடேஷன் வந்துட்டு இது என்னது இது நான் மூச்சை தானே கவனிக்கிறோன்னா, நீங்கள் அதாவது வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, இது இழுக்கணும், அதை கவனிக்கிறீங்க, லங்ஸ் விரியுது, இதெல்லாம் பார்க்குறீங்க. பட்டு நார்மல் ப்ரீத்தை கவனிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நார்மலாக நீங்கள் எப்படி சுவாசம் உள்ள போது ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அந்த மூச்சை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. வெறும் சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறீங்க, அவ்வளோதான் நீங்கள் பண்ண போகிறது. வேறு எதுவுமே கிடையாது. அது உள்ளே போகுது, எங்கே போகுது அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே போகுது, லங்ஸில் போகுது, திரும்ப வெளியே வருது. அந்த மூக்கு அந்த துவாரம் இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அது வழியாக மூச்சு போகுது, திரும்ப வெளியே வருது, மூச்சு போகுது, வெளியே வருது. ஆனால் அதை நீங்கள் ஒரு தடவை கூட கவனிக்காமல் இருக்கவே கூடாது. அதை மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு உட்காருங்க. வெறும் 5 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான். ஒரு நாளைக்கு ஒரு 20 மினிட்ஸ் இதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இதை பண்ணுறப்பவே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நிறைய சேஞ்சஸ் வரும். இது கொஞ்சம் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் பண்ணுறப்பவே உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் என்னென்ன வரப்போகுதுன்ட்டு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்துட்டு எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் என்ன டவுட் இருக்குன்ட்டு. நான் வந்து அதை பற்றி கிளியர் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ நீங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எம்டி ஸ்டொமக்கில் பண்ணுங்கள் நாடி சுத்தியெல்லாம். இது நார்மல் ப்ரீத்திங் மெடிடேஷன் பண்ணுறது ஓகே. நீங்கள் உடனே சாப்பிட்ட உடனே பண்ண வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது. ஆன அப்புறம் நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நாளையிலேருந்து பண்ண ஆரம்பிங்க. அடுத்த கிளாஸில் நாம் இன்னும் என்ன பண்ண போகிறோன்றதையும் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.